வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் விடுதலை. போதிய சான்றுகள் இல்லை என்று கூறி விடுவித்தது மும்பை சிறப்பு நீதிமன்றம். தமிழ்நாடு அரசு ஊர்காவல் படையினருக்கு காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிலைப்படுத்த சீமான் வலியுறுத்தல். மாதம் 2800 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்குவது அப்பட்டமான உழைப்பு சுரண்டல் என சுட்டிக்காட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்திப்பு. மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய முதலமைச்சரிடம் உடல்நலம் கேட்டறிந்ததாக தகவல். சாதியின் பெயரால் கொல்லப்பட்ட கவின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறினார் நயினார் நாகேந்திரன். கவின் கொலைக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். உக்ரைனில் ராணுவ குடியிருப்பின் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய ரஷ்யா. ராணுவ தலைவரின் 6 வயது குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மகாராஷ்டிரத்தின் மலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் போதிய சான்றுகள் இல்லை என்று கூறி மும்பை சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் நாள் மகாராஷ்டிரத்தின் மலேகானில் மசூதி அருகே நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் 6 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக பாஜக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரக்யா தாக்கூர், ராணுவ கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் உள்ளிட்ட 7 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு மும்பையில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி லாகோதி குற்றம் சாட்டப்பட்டோருக்கும் எதிராக குற்றத்தை மெய்ப்பிக்கும் போதிய சான்றுகள் இல்லை என்று கூறி 7 பேரையும் விடுதலை செய்தது. ஏற்கனவே 7 பேரும் பிணையில் வெளியே உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு ஊர்காவல் படையினருக்கு காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிலைப்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், காவல்துறையினருக்கும் துணையாக பணியாற்றும் ஊர்காவல் படையினருக்கு மாதம் 2800 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்பட்டு வருவது அப்பட்டமான உழைப்பு சுரண்டல் என குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையினருடன் இணைந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது முதல் பாதுகாப்பு பணி வரை அனைத்து வகை காவல் பணிகளிலும் அவர்கள் சிறப்பாக பணியாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். புயல், வெள்ளம் போன்ற நெருக்கடி சூழ்ந்த இயற்கை பேரிடர் காலங்களிலும், தேர்தல் மற்றும் பெருந்திருவிழா காலங்களிலும் இரவு பகல் பாராமல் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளம், ஆந்திரா, புதுச்சேரி மாநிலங்களில் ஊர்காவல் படையினருக்கு 18,000 ரூபாய் அளவுக்கு மாதம் ஊதியம் வழங்கப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். காவலர்களுக்கு வழங்கப்படுவது போல் பயணப்படி, ஊக்கத்தொகை, விபத்து காப்பீடு, ஓய்வூதியம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் ஊர்காவல் படையினருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்தித்து உடல்நலம் கேட்டறிந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பின் ஓய்வெடுத்து வருகிறார். இந்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்துள்ளார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி உடன் இருந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சாதியின் பெயரால் படுகொலை செய்யப்பட்ட கவின் இல்லத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கவின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். பாளையங்கோட்டையில் வெட்டி கொல்லப்பட்ட கவினின் பெற்றோரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இது பற்றி எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மீளா துயரத்தில் வாடும் கவின் பெற்றோருக்கு ஆறுதல் கூற வார்த்தைகளே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பேரிழப்பை கடந்து வர எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு துணை நிற்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கவினின் மரணம் எளிதாக கடந்து போக கூடியது அல்ல என்றும், சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் நமது நாட்டில் இதுபோன்ற குற்றங்கள் கடுமையான கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். கவின் கொலைக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் குடியிருப்பு பகுதிகள் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதில் 6 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மீது ரஷ்ய ராணுவம் ஏவுகணைகளையும் 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. ராணுவத்தின் குடியிருப்பில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கீவ் ராணுவ நிர்வாக தலைவர் தைமூர் கன்செவிகோவில் 6 வயது மகன் உட்பட 6 பேர் கொல்லப்பட்டனர். உக்ரைனுடன் ஆகஸ்ட் 8ஆம் நாளுக்கு போர் நிறுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. குற்றாலத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் நிறைவு பெற்றதாக
வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்த நிலையில் பணிகள் இன்னும் தொடங்கவே இல்லை என்று சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவினர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தென்காசி விஸ்வநாதர் ஆலயம், அரசு மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம், மேக்கரை, அடவி நயினார் கோவில், நீர்த்தேக்கம், புளியரை, புதிய காவல் நிலைய கட்டுமான பணி ஆகியவற்றை ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். அதன்பின் சட்டப்பேரவை உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது குற்றாலத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் நிறைவு பெற்றதாக வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளதையும், அதற்கு தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் மறுப்பு தெரிவித்துள்ளதையும் குறித்து செய்தியாளர்கள் வினாவினர். அதற்கு பதிலளித்த வேல்முருகன், சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் இதுவரை தொடங்கவில்லை என தெரிவித்தார். இல்ல, வேலை நடக்கலன்னு இல்லை. 11 கோடி ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் சாங்ஷன் ஏஎஸ் ஆகிருக்கு. அது ஏஎஸ் ஆகி டெண்டர் வச்சு இப்போ கூட நான் அதில் அது எப்போ ஏஎஸ் ஆகி டெண்டர் வச்சு அதில் திட்டம் வருங்கிறது அடிப்படையில் இப்போ நான் கலெக்டர்கிட்ட சொல்லி கலெக்டர் அதுக்கு ஒத்துக்கிட்டு இப்போ பேராட்சியுடைய உதவி இயக்குநர்கிட்ட ஒரு வேலை திட்டம் கொடுத்துருக்கோம். அது குறிப்பாக பெண்களுக்கான உடைமாற்று அறை. நீங்கள் தான் பத்திரிகையாளர் கூட வந்தீங்க, நான் கமிட்டி போனேன். அங்கே சில பெண்கள் சொன்னாங்க, அந்த அடிப்படையில் அதை நான் பரிந்துரை பண்ணினேன். அதை பண்ணலை. அது என்ன சொன்னாங்க, நீங்களாம் ப்ரெஷர் பண்ண அடிப்படையில் தான் நாங்கள் 11 கோடி ரூபாய் விரிவான திட்டம் தயார் பண்ணி கவர்மெண்டோடைய ஃபைனான்ஸ் சாங்ஷன் வாங்கியிருக்கோம். நாங்கள் அது டெண்டர் வச்சு லேட் ஆகும், ஃபைனான்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் நீங்கள் தங்களுடைய துறை தங்களுடைய நிதியில் இம்மிடியட்டாக அங்கே பெண்களுக்கான உடைமாற்றும் அறை கட்டி அதை பொய்ப்படுத்த குழுவுக்கு அனுப்பணும். இதன் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை குறித்து ஒரு விரிவான அறிக்கை எனக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டு நான் குழு சம்பந்தப்பட்ட துறைக்கு ஒரு உத்தரவிட்டிருக்கிறேன். அமலாக்கத்துறைக்கு எல்லாம் பயந்தவர்கள் திமுக காரர்கள் இல்லை என்று சேலம் மாவட்ட ஏத்தாப்பூர் பேரூராட்சி தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூரில் உள்ள முத்துமலை முருகன் கோவிலுக்கு வாகனங்களில் செல்வோரிடம் பேரூராட்சி சார்பில் சுங்க கட்டணம் பெறப்படுகிறது. இதனை கண்டித்தும் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், இதே நிலை தொடர்ந்தால் அமலாக்கத்துறை அதிரடி ஆய்வுக்கு வரும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் ஏத்தாப்பூரில் திமுக ஆட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய பேரூராட்சி தலைவர் அன்பழகன், அமலாக்கத்துறைக்கு எல்லாம் பயந்தவர்கள் திமுக காரர்கள் இல்லை என்றும் தெரிவித்தார். முத்துமலை முருகன் கோவிலில் பன்னீர் அபிஷேகம், யாகசாலை, அன்னதானம் உள்ளிட்டவற்றிலும் கட்டண கொள்ளை நடப்பதாக குற்றம் சாட்டினர். ஊராக கூட்டத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி ஏமாந்து போவதை 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரியவரும் என்று திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் திமுக மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மேயர் திலகவதி, துணை மேயர் லியாகத் அலி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய திண்டுக்கல் லியோனி, சாயப்பட்டறையில் விழுந்து காட்டுக்குள் சென்ற நரியை பார்த்து அனைத்து விலங்குகளும் மிரண்டு ஒதுங்கிய கதையை கூறினர். ஊராக கூட்டத்தை பார்த்து மதிப்பில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏமாந்து போவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரியும் என்றார். ஆலங்குடி அருகே புதுக்கோட்டை விடுதியில் குளத்திலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் இன்னல் அடைந்து வருகின்றனர். ஆலங்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 100 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிக்கு எதிரே உள்ள குண்டுருணியில் கழிவுகளும் பாசிகளும் நிறைந்து கிடப்பதால் அதிலிருந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள் மூச்சு கோளாறால் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. இந்த குளத்தை சுற்றி குடியிருப்புகளும் இருப்பதால் உடனடியாக குளத்தை தூய்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலனுக்கு எதிராக தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை சார்பில் தென்காசியில் சுவரொட்டி ஒட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளரான ஜெயபாலனுக்கு எதிராக இதற்கு முன் தேவர் அமைப்புகள் சார்பில் கண்டனம் தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டனர். இப்போது தேவேந்திர குல வேளாளர் அமைப்புகள் சார்பில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது திமுக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் திடீரென 36 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ததை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 36 தொழிலாளர்களை கட்டாய ஓய்வு என்கின்ற அடிப்படையில் பணி நீக்கம் செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் தொழிற்சாலை வாயில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணியில் இருந்து நீக்கப்பட்ட தொழிலாளர்களை உடனடியாக பணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனுபவம் வாய்ந்த
பணிபுரியும் இங்குள்ள ஊழியர்களை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஆட்குறைப்பு என்ற பெயரிலே திடீரென்று தகவல் பலகையில் பணி நீக்கம் செய்ததாக அறிவித்து பணி நீக்கம் செய்துள்ளது. இதனால் இன்றைக்கு 36 தொழிலாளர்கள் 25 ஆண்டுகளாக பணியாற்றிய 36 தொழிலாளர்கள் பணி இழந்துள்ளனர். இதனால் இவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த அரசும் இந்த நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதுச்சேரியில் இருந்து மதுபானங்களை கடத்தி வந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து சட்டவிரோதமாக மது பாட்டில்களை வாங்கி வந்து தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் விற்பனை செய்வது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் புதுச்சேரி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து சீர்காழியில் சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் காரில் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மது பாட்டில்களை கடத்தி வர பயன்படுத்தப்பட்ட 3 சொகுசு கார்கள், ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். மது பாட்டில்களை கடத்தி வந்த 6 பேரையும் கைது செய்தனர். செங்கத்தில் இருந்து திருவண்ணாமலை சென்ற அரசு பேருந்தில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றியதால் நகர முடியாமல் நடுவழியிலேயே நின்றதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் இன்னல் அடைந்தனர். செங்கத்தில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் என நாள்தோறும் பயணிகள் பயணித்து வருகின்றனர். உரிய நேரத்திற்கு பேருந்து இல்லாததால் ஒரே பேருந்தில் ஏராளமானோர் பயணம் செய்தனர். இதனால் பாரம் தாங்க முடியாமல் பேருந்து பாதி வழியிலேயே நின்றது. இதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். மாணவர்களின் நலன் கருதி புதிய பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் நடத்திய ஸ்லோகன் போட்டியில் மொபைல் போன் வாங்கிய குனியமுத்தூரைச் சேர்ந்த குடும்பத்தினருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. கோவை சுந்தராபுரத்தில் சேரன் ஹோம்ஸ் ஜங்ஷன் என்னும் பிரம்மாண்ட வீட்டு பயன்பாட்டு பொருட்களுக்கான விற்பனை மையம் ஜூலை 9ஆம் நாள் தொடங்கப்பட்டது. தொடக்க விழாவையொட்டி 3000 ரூபாய்க்கு மேல் பொருட்களை வாங்குபவர்களுக்கு ஸ்லோகன் போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. முதல் பரிசாக கார் மற்றும் ஏராளமான பரிசுகள் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. ஸ்லோகன்ஸ் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதில் கோவை குனியாமுத்தூரைச் சேர்ந்த அபியூப் கான், முனிரா பேகம் ஆகிய இருவருக்கும் முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. முதல் பரிசை வென்ற குடும்பத்தினருக்கு கார் திறவுகோலை சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் டைசன் மார்டின் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் சிஓஓ ஜார்ஜ் மார்சல், நிர்வாகிகள் நிர்மல், அபுதாஹீர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள மாவட்ட சிறை வங்கதேச அகதிகளுக்கான சிறப்பு முகாம் மாற்றப்பட்டுள்ளது. ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட சிறை செயல்பட்டு வந்தது. இதில் 200 கைதிகள் வரை அடைக்கும் வசதி இருந்தும் கைதிகள் எண்ணிக்கை குறைந்ததால் பிப்ரவரி 28ஆம் நாள் இங்கிருந்த கைதிகள் அனைவரும் சேலம் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டனர். இதையடுத்து ஆத்தூர் சிறை மூடப்பட்டது. வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த மாவட்ட சிறை வெளிநாட்டு அகதிகளை அடைப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தினர் சிறப்பு முகாமாக ஆத்தூர் மாவட்ட சிறை மாற்றப்பட்டது. இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தைச் சேர்ந்த 9 ஆண்கள், 10 பெண்கள், 9 குழந்தைகள் என 28 பேர் சென்னை புழல் சிறையில் இருந்து 3 மாத சிறை தண்டனை முடிந்த பின் ஆத்தூர் சிறப்பு முகாமிற்கு கொண்டு வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோவையில் உணவுக்காக தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை கிணற்றில் விழுந்து உயிரிழந்தது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளனர். இந்த யானைகள் உணவுக்காக அடிக்கடி மலையை ஒட்டியுள்ள விளை நிலங்களுக்குள் ஊருக்குள்ளும் புகுந்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவை சாடிவயல் அடுத்த சோலைப்படுகை என்ற இடத்தில் நள்ளிரவில் 3 யானைகள் தோட்ட பகுதிக்கு வந்துள்ளனர். மீண்டும் காட்டுக்குள் சென்றபோது 2 யானைகள் வனத்திற்குள் சென்ற நிலையில் 35 வயது தக்க ஒரு யானை மட்டும் அங்கிருந்த நிர்மலா என்பவருக்கு சொந்தமான தோட்டத்து கிணற்றில் விழுந்து உயிரிழந்தது. வனத்துறையினர், தீயணைப்பு மீட்பு படையினர் இணைந்து கிணற்றில் இருந்து யானையின் உடலை வெளியே எடுத்தனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் முன்னாள் பாஜக பெண் நிர்வாகி மோசடி வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்தவுடன் அவர் மீது 4 பிரிவு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஜோசப் ராஜின் இடத்தில் பாஜக நிர்வாகியான சாமுண்டீஸ்வரி ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்தார். ஜெராக்ஸ் கடைக்கு வருபவர்களுக்கு சொத்து வரி ரசீதை கணினி மூலம் பெயர் மாற்றம் செய்து வாடகையில் இருக்கும் இடத்தின் சொத்து வரியை தனது பேருக்கு மாற்றம் செய்தார்.
கணினி மூலம் அரசு ஆவணங்களை போலியான ஆவணங்களாக தயாரித்து சொத்து வரி மற்றும் மின்சார வாரியத்தில் சாமுண்டீஸ்வரி முறைகேடு செய்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிந்த காவல்துறையினர் சாமுண்டீஸ்வரி கைது செய்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி சிறையில் அடைத்தனர். 1.5 மாதம் சிறையில் இருந்த சாமுண்டீஸ்வரி 2 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். மீண்டும் கடைக்கு வந்த பொழுது ஜோசப் ராஜ் ஆட்களை வைத்து இடத்தை தூய்மை செய்வதை பார்த்து வேலை செய்து கொண்டிருந்த ஆறுமுகம் என்பவரை கட்டையால் அடித்து காயப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஆறுமுகம் கொடுத்த புகாரின் பேரில் சாமுண்டீஸ்வரி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாபநாசம் வட்டத்தில் வேப்பங்குடி, சோமேஸ்வரபுரம் உட்பட 5 இடங்களில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டியது தொடர்பாக வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 சிறார்கள் உட்பட 4 பேரை பிடித்து விசாரித்தனர். இவர்கள் அரியலூரைச் சேர்ந்த சதீஷ்குமார், திருவையாற்றைச் சேர்ந்த பரத் 2 சிறார்கள் என்பது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்து கபிஸ்தலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இவர்கள் 5 இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து மோட்டார் சைக்கிள், 6 செல்போன்கள், வெள்ளி செயின், 8500 ரூபாய் பணம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் கச்சூரை சேர்ந்த ஆகாஷ், ஜானகிராமன் ஆகிய 2 ஜூன் 22ஆம் தேதி முதல் முன்விரோத பகையால் ஊத்துக்கோட்டையில் வெட்டி கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய 4 பேரை பெண்ணலூர்பேட்டை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இதில் நலம் பாண்டி, மணிகண்டன் ஆகியோர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிறுவர்களான ஆர்.எஸ்., காமேஷ் ஆகிய 2வரையும் செங்கல்பட்டில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய 2வரையும் குண்டர் சட்டத்தில் அடைக்க திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா மாவட்ட ஆட்சியர் பரிந்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வரையும் குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவிட்டார். மேலும் இதன் உத்தரவு நகலை ஊத்துக்கோட்டை காவல் ஆய்வாளர் தேவராஜ் புழல் சிறையில் அடைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை கவரப்பேட்டை காவல்துறையினர் விசாரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். குற்றவாளியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினர். இதனையடுத்து குற்றவாளியை ஆரம்பாக்கம் மாந்தோப்பிற்கு அழைத்துச் சென்று ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றனர். குற்றம் நடைபெற்றதற்கு பிறகு அங்கிருந்து தப்பிச் சென்றது குறித்து குற்றவாளி ராஜு விஸ்வகர்மாவிடம் கேட்டு ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றனர். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து மீண்டும் கவரப்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வந்த நிலையில் 3வது நாளாக தீவிர விசாரணை நடைபெற்றது. கோவையில் ஸ்டென்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்தித்துக் கொண்டனர். கோவை ஸ்டென்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் 1990ஆம் ஆண்டு முதல் 1995ஆம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயர் பதவிகளில் உள்ளனர். இவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் பள்ளிக்கு வந்து ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுடன் இணைந்து படம் பிடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 30 ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்ற பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைகளை கண்டு தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். வெவ்வேறு நகரங்களில் பல்வேறு துறைகளில் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து தங்களது பழைய நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்தித்து மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். என் பேர் உமா மகேஸ்வரி. நாங்க ஸ்டெயின் ஸ்கூல்ல வந்து 95வது வருஷம் முடிச்சோம். இன்னைக்கு நாங்கெல்லாம் 30 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வேற வேற துறைகள்ல ரொம்ப பெரிய ஆளுங்களா இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் திருப்பி பார்க்கறது, எங்க மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அந்த மகிழ்ச்சியை வந்து இன்னைக்கு வந்து மீடியா கூட ஷேர் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செங்கல்பட்டு மாவட்டம் மாரிபுத்தூர் செல்லியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் அருகே உள்ள மாரிபுத்தூர் செல்லியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா ஆடி முதல் செவ்வாய் அன்று காப்பு அணிவிக்கப்பட்டு தொடங்கியது. 7ஆம் திருவிழாவில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. 8ஆம் திருவிழாவில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கடா வெட்டி பொங்கல் வைத்தனர்.
இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் என்று ஒரு சவரன் 73,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 9,170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 320 ரூபாய் குறைந்து 73,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 80,024 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 125 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,25,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தையில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 90 புள்ளிகள் குறைந்து 81,391 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 26 புள்ளிகள் குறைந்து 24,830 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மாலைகான் குண்டு வெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் விடுதலை. போதிய சான்றுகள் இல்லை என்று கூறி விடுவித்தது மும்பை சிறப்பு நீதிமன்றம். தமிழ்நாடு அரசு ஊர்காவல் படையினருக்கு காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிலைப்படுத்த சீமான் வலியுறுத்தல். மாதம் 2,800 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்குவது அப்பட்டமான உழைப்பு சுரண்டல் என சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்திப்பு. மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய முதலமைச்சரிடம் உடல்நலம் கேட்டறிந்ததாக தகவல். சாதியின் பெயரால் கொல்லப்பட்ட கவின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறினார் நயினார் நாகேந்திரன். கவின் கொலைக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். உக்ரைனில் ராணுவ குடியிருப்பின் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய ரஷ்யா. ராணுவ தலைவரின் 6 வயது குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.